இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோ, அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 25 வரை. தியானத்திற்கான தலைப்பு விலையேற பெற்ற இரத்தம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. 1 பேதுரு 1:19. 1990ஆம் ஆண்டு இன்னமும் வைத்திய முடியாத நிலையில் இதுவரை 2 லட்சத்திற்கும் அதிகமாக செலவாகிவிட்டதாக அறிய வந்தபோது இதற்கு நான் தகுதிதானா என்ற கேள்வி என்னை வதைத்தது. அன்றைய அந்த பணத்தின் இன்றைய மதிப்பு 10 மடங்குக்கும் அதிகம். இப்படி இருக்க பாவியும் துரோகியுமான எனக்காக பரிசுத்தராகிய இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட நான் தகுதியானவனா என்று நம்மை நாம் கேட்டு பார்த்திருக்கிறோமா? இயேசுவின் அன்புக்கும் அவர் சிந்திய இரத்தத்திற்கும் என்ன விலை? 30 வெள்ளிக்காசா? பழைய ஏற்பாட்டு காலத்திலே குற்றம் செய்கிறவன் நிவாரண பலியாக ஆடு, மாடு, புறா போன்ற ஒரு ஜீவனை செலுத்த வேண்டும். ஆனால் அந்த மிருகத்தின் இரத்தம் மன்னிப்பு மாத்திரமே வழங்கியது, மீட்பை அல்ல. ஒரு அடிமை விடுவிக்கப்பட வேண்டுமானால் அந்த அடிமைக்கு சமானமான பணத்தை இன்னொருவர் செலுத்தியாக வேண்டும். பிதாவாகிய தேவனோ பாவத்தின் அடிமைகளாகிய நம்மை மன்னிக்கவும் மீட்கவும் விலைமதிக்க முடியாத தமது குமாரனையே விலையாக கொடுத்தாரே. இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தம் இந்த இரண்டையுமே பூரணப்படுத்தியது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. எபிரேயர் 9:22. இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ரோமர் 5:9. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எபேசியர் 2:13. இன்னும் என்ன சொல்ல? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். வெளிப்படுத்தல் 1:6 என்போமா? தேவ பிள்ளையே, கிறிஸ்து தமது விலையேற பெற்ற இரத்தத்தால் நம்மை மீட்பதற்கு நாம் தகுதியானவர்கள்தானா? ஆம், இதுவே கிருபை. கிறிஸ்துவின் இரத்தமே நம்மை மீட்க வல்லது என்பதை முழு உள்ளத்துடன் விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பாவ மன்னிப்புடன் பாவத்தின் கோர பிடியிலிருந்து மீட்பும் தேவனுடனான ஒப்புரவாகுதலும் உறவும் உண்டாயிருக்கிறது என்பது வேத சத்தியம். இந்த சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் எவ்வளவுக்கு விசுவாசிக்கிறோம்? விசுவாசிப்போமானால் பாவத்திற்கும் நமக்கும் இனி என்ன சம்பந்தம்? ஜெபம் செய்வோம். மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை எங்களுக்கு அருளி செய்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.